மொழி விவகாரத்தில் விஜயின் அரசியல் அறியாமையை காட்டுவதாக திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் பதிலடி கொடுத்துள்ளார். மொழி விஷயத்தில் நாடகம் ஆடுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும்தான் எனக்கு புரியவில்லை. இவருக்கு தமிழ்நாட்டு அரசியலே தெரியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். எவ்வளவு மாணவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்தார்கள் இந்த மொழியை காப்பதற்கு என்று தெரியாமல், தன்னை எரித்து கொண்டு இறந்தவர்கள் இந்த மொழிக்காக எவ்வளவு பேர் என்பது தெரியாமல், திமுக மொழி விஷயத்தில் பாஜகவோடு சேர்ந்து நாடகம் போடுவதாக பேசியிருப்பது அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுகிறது. விஜய் வீட்டில் இருப்பவர்கள் 3 மொழி படிக்கும் போது தொண்டர்கள் 2 மொழிகளை மட்டுமே படிக்க வேண்டும் என கூறுவது நியாயமா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர், விஜயை பார்த்து பிரசாந்த் கிஷோர் யூ கெட் அவுட் ப்ரோ என கூறியது போல இருந்ததாக குறிப்பிட்டார். சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் நேரடியா பேச விரும்புறேன். வாட் ப்ரோ, பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்களே அப்படி பண்ணலாமா? நீங்க ஸ்கூல் நடத்துறீங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல், ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க, என்ன ப்ரோ? உங்க வீட்டுல குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க ப்ரோ, தப்பு இல்ல. ஆனா உங்க தொண்டர்கள் 2 மொழி தான் படிக்கணும் நீங்க சொல்றது நியாயமா ப்ரோ? அதனால ப்ரோ, பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் ப்ரோ. நீங்க செய்யறத மத்தவங்களையும் செய்ய சொல்லுங்க, நல்லா இருக்கும் ப்ரோ. ஆனா கையெழுத்து இயக்கம் நடத்தினாரு, முதல் கையெழுத்து பிரசாந்த் கிஷோர் அவங்க போடணும், அவரே அந்த கையெழுத்தை போட மாட்டேன்ட்டாரு. அதனால கையெழுத்து இயக்கத்தினுடைய முதல் நிமிஷமே தோல்விதான். ஆனா அவங்களுக்குள்ள கையெழுத்து இயக்கம் நடத்திக்கிட்டோம், சந்தோஷப்பட்டுக்கிட்டோம், எல்லாம் பண்ணட்டும். ஆனா அந்த மேடையில பார்க்கும் பொழுது ஆலோசகர்னு வந்த பிரசாந்த் கிஷோர் அவரே நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னனால பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாருன்னா யூ கெட் அவுட் ப்ரோன்னு விஜயை பார்த்து சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சுங்க.